ஜாதக நோட்டை கொடுத்தாங்கன்னா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே முதல்ல இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்க, அப்பதான் உருப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது நம்ம அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற வரையிலும் பெண்கள் வந்துட்டு என்ன பேசினாலும் சரி நம்ம மகதான் அப்படின்னு பொறுத்துக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். இதே வந்துட்டு திருமணத்திற்கு பின்னாடி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை மெம்பர்ஸுமே வந்து மாறுவாங்க, உறவுகளே வந்து சேஞ்ச் ஆகுவாங்க, உள்ள தெய்வம் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ அவங்களுக்கு பொழுது அந்த லைஃப் ஸ்டைல் உள்ள பர்சனை நம்ம இணைக்கும் பொழுது கண்டிப்பா அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜாதகமா போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். இது எல்லாம் உண்டு. அதாவது பொண்ணு தேடி இவங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதே வந்து பையனோட ஜாதகத்துல இருந்துச்சுன்னா பொண்ணு தேடி வரும், இதே பொண்ணோட ஜாதகத்துல இருந்துச்சுன்னா பையன் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? திருமதி எம் ராஜலட்சுமி அவர்கள், இவங்க வந்து திருப்பூரை சேர்ந்தவங்க தான். இவங்க பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் திருமண காலமும் மற்றும் பரிகாரமும் அப்படிங்கிற தலைப்புல பேச வருகை தந்திருக்காங்க. வாங்க மேடம், உங்களோட சிறப்பான உரையை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேடம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் கம் கணபதியாய நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் குரு பியோ நமக. முதல்ல நான் ஜோதிடர் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய குருநாதர்கள் தான். அவங்க சொல்லி கொடுக்காம இந்த கலை வந்து எனக்கு வந்துட்டு கிடைக்கல. பிரபஞ்ச பேராற்றல்னால, இயற்கையின் சக்திகள்னால, இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால எனக்கு ஒரு நல்ல குருமார்கள் அமைஞ்சாங்க. அத்துணை பேருக்குமே அவங்களுடைய பாதம் பணிந்து முதல்ல நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் மனித நாடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுல இருந்து, அதுக்கப்புறம் ஜோதிடர்களை கன்சல்டிங் பண்றதுல இருந்துட்டு, அவங்க டேட் வாங்குறதுல இருந்து, அவங்கள இன்வைட் பண்றதுல இருந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரு மனித நாடி ஜோதிட நிறுவனர் நாடி சரவணன் ஐயா அவர்கள் வந்துட்டு மிக சிறப்பான முறையில வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவர்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், எனக்கு முதல்ல இன்வைட் பண்றதுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல தலை சிறந்த ஜோதிடர்கள் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அந்த இன்ட்ரடக்ஷனோட கொடுத்திருக்காரு. அப்போ அவருக்கு முதல்ல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க அமர்ந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேங்க. அப்போ எனக்கு இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்தில் திருமண காலமும் பரிகாரமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அந்த விஷயம் ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான். அந்த திருமண நிகழ்வு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நல்லா சக்சஸ் பண்ணிட்டு போறக்கூடிய ஒரு அமைப்பு தான். அது இயற்கையிலே அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி. சரி, அது வந்து ஜாதக ரீதியா அவங்களுக்கு என்னென்ன கொடுப்பனைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அதுல சில குறிப்பிட்ட பாவங்கள் திருமணத்திற்கான ஸ்பெசிபிக்கா ஒதுக்கப்பட்ட பாவங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, 2ஆம் பாவகம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகம் சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது இதை மீறி ஒரு பாவகம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் சிறப்பா ஒரு முன்னேற்றம் அடையக்கூடியது, ஒரு லாபம் அடையக்கூடியது, அதுல இருந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு விரிவாக்க பாவம் அப்படிங்கிறது 11ஆம் பாவம். ஒருவருடைய ஜாதகத்துல 11ஆம் பாவம் சிறப்பா அமைஞ்சிச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு புகழ், ஒரு பேரு, அவங்களுக்குன்னு ஒரு தனி கேட்டகரி எல்லாமே அமையக்கூடிய பாவம் அப்படிங்கிறது இந்த 11ஆம் பாவகம். அப்போ ஸ்பெசிபிக்காக பார்க்கும்போது 2, 7, 11 பாவங்கள் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய திருமணத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மிக பிரம்மாண்டமா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா அந்நுண்ணியமா கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பாவங்களை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஜாதகத்துல பார்க்கும்போது 2ஆம் பாவகம் சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பாவ கிரகங்கள் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா 2ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய பாவம், ஒரு குடும்பத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய பாவம், லக்னத்திற்கு 2ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி அந்த
கிரகங்கள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னாலே ஜாதகருக்கு பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அடுத்தது 7ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுதும் அதேதான். 7ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேது சம்பந்தப்படாம இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் சம்பந்தப்படுது அப்படின்னா அதோட கான்செப்ட் வந்து பின்னாடி நான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லிட்டு வரேன். அந்த மாதிரி அசுப கிரகங்கள் சம்பந்தப்படாம இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஒரு அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது திருமணம் பேசிக் கான்செப்ட் எடுக்கும் பொழுது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பேசிக் வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுடைய ஜாதகத்துல 2-7 பாவங்களையும் செவ்வாயும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய்னா கணவர் ஸ்தானம்னு அர்த்தம். அப்போ செவ்வாய் வந்து அவங்களுக்கு என்ன லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணும். ஆண்களுடைய ஜாதகத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் பிளஸ் வந்துட்டு சுக்கிரனை நம்ம கனெக்டிவிட்டி பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஏதாவது ஒரு பாவகம் கெட்டிருந்தாலும் சுக்கிரன் அவங்களுக்கு பலமா இருந்துச்சு. பலம் அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தன்னுடைய சுயசாரத்தில் அமைகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆட்சி பலத்தோட இருக்கிறது, உச்ச பலத்தோட இருக்கிறது. இது எல்லாமே பலம் வாய்ந்த அமைப்பு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்போ ஆண்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து பலம் வாய்ந்ததா இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டோம்னாலே அவங்களுடைய திருமண லெவல் அப்படிங்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்கிற மாதிரி. அப்போ ஒரு குறிப்பிட்டு இப்ப அந்த காலத்துலன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள்லாம் ஒரு 20-22 வயசு அந்த காலத்துலதான் நம்ம வந்து ஜாதகத்துக்கு எடுக்க ஆரம்பிப்போம் கல்யாணத்துக்கு. அப்ப போய் பார்க்கும்போது ஒரு 25-27 இந்த லைன்ல எடுக்கும் பொழுது ஜாதக நோட்டை கொடுத்தாங்கன்னா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே முதல்ல இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்க அப்பதான் உருப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது ஒரு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் பாவகத்துக்கு பின்னாடி சுப கிரகங்கள் இருக்கிறது தான் அது. அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல அப்படின்னா 7ஆம் பாவகத்துக்கு பின்னாடி குரு பார்வை இருக்கிறது. அப்போ அவங்களுடைய நல்ல டெவலப்மெண்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் அவங்க பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பின்னாடி தான் பையன் நல்லா இருப்பான், பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ லக்னத்திலிருந்து 7ஆம் பாவத்துக்கு பின்னாடி சுப கிரகங்களோட ஆக்டிவேட் இருந்துச்சுன்னா திருமணத்திற்கு பின்னாடி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலு நல்ல ஒரு சேஞ்ச் ஒரு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமா சொல்லிக்கலாம். சரிங்களா? இது வந்துட்டு ஒரு சிம்பிள் கான்செப்டா தான் இருக்கும். நோட்டை பார்ப்பாங்க, வேற ஒண்ணு கூட சொல்ல மாட்டாங்க. டக்குன்னு நோட்டை முடி வச்சுட்டு பாமா கல்யாணம் வரையில அப்படிதான் இருப்பான், கல்யாணத்துக்கு பின்னாடி தான் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சிம்பிள் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, ஒவ்வொரு கிரகங்களும் அந்தந்த கட்டத்துல சம்பந்தப்படும் பொழுது, அதாவது 2ஆம் பாவகத்திலேயோ 7ஆம் பாவகத்திலேயோ சம்பந்தப்படும் போது என்ன மாதிரியான ஆக்டிவேஷன்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு எப்படி லைஃப் ஸ்டைல்ல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2ஆம் இடத்துல அதாவது பாவங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு தோஷமா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? 2, 4, 7, 8, 12ஆம் பாவகத்துல வந்து செவ்வாய் கனெக்டிவிட்டி ஆச்சு அப்படின்னா யாருக்கு? பெண்களுடைய ஜாதகத்திலயா இருந்தாலும் சரிதான், ஆண்களுக்கும் அதே விதிதான். கனெக்டிவிட்டி ஆச்சு அப்படின்னா அது ஒரு செவ்வாய் தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் நல்ல பொருத்தமான ஒரு அமைப்பு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரத்தத்துக்குரிய கிரகம் அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய்னா வாய்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர் கோபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. யாரா இப்ப திருமணம் பண்ணிட்டு போறாங்க, நம்ம அம்மா அப்பா வீட்டுல இருக்கிற வரையிலும் பெண்கள் வந்துட்டு என்ன பேசினாலும் சரி நம்ம மகதான் அப்படின்னு பொறுத்துக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். இதே வந்துட்டு திருமணத்திற்கு பின்னாடி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தனை மெம்பர்ஸ்மே வந்து மாறுவாங்க, உறவுகளே வந்து சேஞ்ச் ஆகுவாங்க, உள்ள தெய்வம் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகும் பொழுது அவங்க எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களுடைய குணநலன்கள் எல்லாம் ஒத்து போகுமான்னு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா செவ்வாய்னா வேகம், கோபம், இதுக்கெல்லாம் ஒரு கிரகம் அப்படிங்கிறது. அப்போ 2ஆம் இடத்துல லக்னத்துல செவ்வாய் இருந்துச்சுனாலே சுள்ளுன்னு தலைக்கு மேல கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துல இருந்தாலும் அப்படிதான், யார் எது சொன்னாலும் பேச்சு ரீதியா அதிரடியா பேசுவாங்கங்கிற ஒரு அமைப்பு. அப்போ இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் பெண்களுடைய ஜாதகம் நம்மளுக்கு வரும்பொழுது சொல்லியே அனுப்பலாம். அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்படாம இருக்கணும், குழந்தை கோவப்படாம இருந்துச்சுனாலே பொழைச்சுக்குங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு.
ஏன்னா வாய் வந்து ஜாஸ்தியா பேசினா யாரா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு புதுசா ஒரு இடம் போறோம், அங்க போய் நம்ம இஷ்டத்துக்கு பேசணும் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒத்து வராத ஒரு நிலைமை தானே. அப்படி இருக்கிற போது இந்த செவ்வாய்க்கு வந்து அதுதான் வந்து மெயின் கான்செப்டா இருக்கும். அடுத்தது வந்து ரத்தம் வந்து பலமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ பெண்களுக்கு ரத்தம் பலமா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான பொசிஷன் உள்ள ஆண்களை சேர்த்தும் போதுதான் அவங்களுடைய ஜாதகம் பிளஸ் ஒரு தாம்பத்திய வாழ்க்கை. ஏன்னா திருமணத்துக்கு மெயின் கான்செப்ட் அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரிசு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறது தானே. அப்ப அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு 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 இன்பமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்ப பெண்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்துட்டு நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஏழாம் பாவகத்துல 2ஆம் பாவகத்துல அதெல்லாம் இருக்கும். அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் அதே இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு நிம்மதியான ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் போகும் அப்படிங்கறத நம்ம தாராளமா எடுத்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவங்க ஒரு அசுப கிரகம். பார்க்கும்பொழுது ராகு கேது தோஷம் இருக்குதுங்களாங்க ஜாதகத்துல, சுத்தமான ஜாதகங்களாங்க, இதுதான் முதல்ல கேட்கறாங்க. அப்போ ராகு கேது தோஷம் லக்னத்துக்கும் 2ஆம் இடத்துலயும் ராகு கேது சம்பந்தப்படும் பொழுது அந்த லைஃப் ஸ்டைல் உள்ள பர்சனை நம்ம இணைக்கும் பொழுது கண்டிப்பா அதுவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜாதகமா போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். இது எல்லாமே இப்ப வர வர பாத்தீங்கன்னா நார்மல் பீப்புள்ஸ் கூட தெரிஞ்சிருச்சு. லக்னத்துல இருக்கா 2ல இருக்கா ராகு கேது ஜாதகம் அவங்களே பார்த்து கொண்டு வந்துடுறாங்க. நம்மளுக்கு ஒரு 10 ஜாதகம் கொண்டு வந்தா கூட இது ராகு கேது ஜாதகங்க, இதெல்லாம் பொருந்துமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க. அடுத்தது செவ்வாய் இருந்துச்சுனாலும் செவ்வாய் தோஷமுள்ள ஜாதகங்க, இதெல்லாம் பொருந்துமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பீப்புள்ஸ்ட இப்ப நல்ல வந்து என்ன சொல்றது, நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கு. அதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இப்ப ஆன்லைன் பெரிய டெவலப்மெண்ட், இதெல்லாம் வீடியோ யூடியூப் சேனல் இதெல்லாம் இருக்கிறதுனால மக்களுக்கு மிகப்பெரிய வந்துட்டு என்ன சொல்றது ஜோதிட ரீதியா ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு விஷயமா இப்ப மாறிடுச்சு. தோஷமுள்ள ஜாதகமா அந்த ஜோசமா இதா அப்படின்ட்டு. இன்னும் சொல்ல போனா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 10 பொருத்தம் பாக்குறத அவங்களே ஆன்லைன்லயே பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இருந்தாங்க இது ஒரு 9 பொருத்தம் இருக்கு, இது பாருங்க சரியா வருமா என்னன்ட்டு நம்மள்ட்ட ஒரு கடைசி ஒரு இதுக்கு ஒரு முடிவு கேட்கறதுக்கு மட்டும் வர்றாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆனா அப்பையும் நம்ம என்ன பண்ணணும், உன்னிப்பா வந்து கவனிக்கணும். ஏன்னா கிரகங்கள் என்ன சப்போர்ட் பண்றாங்க, அடுத்தது தசா புத்தி தாங்க ரொம்ப ரொம்ப மெயின். எல்லாமே இருக்கும், 9 பொருத்தம் கூட பொருந்தி இருக்கும், கிரகங்களும் கூட சப்போர்ட் பண்ணும். தசா புத்தி வர்றதை நம்ம சரியா பார்க்காம ஒரு 3 திசையாவது லாங் பீரியட்ஸ் உள்ள தசை, அப்போ வந்து ஒரு புதன், அடுத்தது வந்து பார்க்கும்பொழுது ஒரு சுக்கிரனோட தசை, அடுத்தது இந்த மாதிரி அதாவது இப்போ ஒரு ராகு தசை 18 வருஷம் வருது, குரு தசை 16 வருஷம் வருது, அந்த மாதிரி லாங் பீரியட்ஸ் உள்ள தசைகள் வந்துட்டு கண்டினியூட்டியா வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிரகங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதாங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணி சொல்லிடணும். சரிங்களா? அப்படி சொல்லும் போதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நீண்ட கால வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு உறுதுணையா இருக்கும். அப்ப நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க ஒரு 18 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்ப கல்யாணம் பண்றாங்க, செவ்வாயில கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த தசை வந்து நல்லா இருக்கும், செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து வரக்கூடிய ராகு தசை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏதாவது தேவையில்லாத இடத்துல 8ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துல இருக்கு, 6ஆம் இடத்துல இருக்கு அப்படிங்கும் போது அதுல தேவையில்லாத பஞ்சாயத்துகள் வர்றது மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி விட்டுருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பொருத்தம் நல்லா தாங்க இருக்குன்னு குறிச்சு கொடுத்தாங்க, நாங்களும் நல்ல மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், கடைசியில பார்த்தா இப்படி வந்து நிக்கிறாங்க அப்படின்ட்டு 18 வருஷம் கழிச்சு கூட வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க. அதுக்குள்ள கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கூட வந்திருக்க கணவன் மனைவியை கூட நம்ம என்ன பண்றோம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த தசா புத்தி அந்த வேலைகளை செய்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணத்துல இது ஒரு புது கான்செப்டா கூட எடுத்துக்கலாம். யாரும் சொல்லியிருக்காங்களா சொல்லலையாங்கிறது எனக்கு தெரியாது. இவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையா வாழணுங்கிற விதி இருக்கும். பிறக்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அம்மா அப்பாவோட ஜாதகம் சிறப்பா இருக்கும், அம்மா அப்பா கூட ஒற்றுமையா வளரணும்னு இருந்தா மட்டுமே திருமண வாழ்க்கை இவங்களுக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? அது ஒரு பெரிய பெரிய கான்செப்ட். என்னன்னு பார்த்தோம்னா பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட ஜாதகத்தை வாங்கி பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு எப்படி சண்டை வரும் அப்படிங்கறத கரெக்டா இங்க வந்து காட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா குழந்தையோட ஜாதகத்துல குரு மறைஞ்சு சூரியன் மறைஞ்சிட்டா தகப்பனுடைய அன்பு பாசங்கள் எதுவுமே கிடைக்காது குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்துருது. அடுத்தது சந்திரன் மறைஞ்சு போச்சு, 4ஆம் இடம் மறைஞ்சு போச்சு, இல்ல 4 8ல போய் மறைஞ்சிட்டான் அப்படின்னா தாய்க்குரிய பாசம் இதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ். அப்போ இந்த பொருத்தம் பார்க்கறதுலயே நம்ம இவ்வளவு ஃபில்டர் பண்ணினாலும் கூட பிறக்கக்கூடிய குழந்தைங்க
பிள்ளைங்களுடைய ஜாதகமும் நல்லா இருந்தா மட்டும்தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நிறைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல அமைப்புல இருக்கும். 2ஆம் இடம் நல்லா இருக்கும், 7ஆம் இடம் நல்லா இருக்கும், நடக்கிற தசாபுத்தி கூட நல்லா போய்கிட்டு இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா குழந்தையோட ஜாதகம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். குரு போய் 8ல மறைஞ்சிருக்கும், சூரியன் நீச்சத்துல இருப்பாரு. அப்படி பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அப்படியே தகப்பனுடைய லைஃப் ஸ்டைல் சுத்தமாவே சேஞ்ச் ஓவர் ஆயிடுது. ஒண்ணு பண ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துருது. அந்த பண ரீதியான பிரச்சனைகள் வரும்பொழுது இவங்களுக்கு என்ன பண்ணுது, லைஃப் ஸ்டைல்ல தேவையில்லாத குழப்பங்கள் வந்துருது. அடுத்தது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை வந்துட்டு குளறுபடியா ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ நம்ம ஒரு விஷயத்துல நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா, நம்ம நல்லா வாழணுமா வாழக்கூடாதாங்கிறது பிரபஞ்சம் நம்மளுக்கு தீர்மானிச்சு கொடுத்துருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கர்மாக்கள், அதாவது பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நம்மளுடைய கர்மாக்கள் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். சரிங்களா? நம்மளுடைய பூர்வீகத்துல நம்ம என்ன செய்தோமோ அதை அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்போ நம்ம எல்லாமே எனக்கு ஏன் இப்படி நடக்குது, என் குடும்பத்துல மட்டும்தான் இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க 3வது ஜென்ரேஷன்ல என்னவா இருந்தீங்களோ அவங்க தான் மறுபடியும் நீங்களே வந்து பிறந்திருக்கீங்கிற ஒரு விஷயம் தான். சரிங்களா? அதுவும் லக்னத்திலே வந்துட்டு ராகு கேது சம்பந்தப்படும் பொழுது அதே ஜெனரேஷன்ல அந்த இடத்துலயே நீங்க வந்து முன்னோர்களா இருந்திருப்பீங்க, தாத்தாவோ பாட்டியாவோ இருந்திருப்பீங்க. அப்ப நீங்க செய்த தவறுகள், அப்ப நீங்க என்ன செஞ்சீங்களோ அது இங்க மறுபடியும் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ராகு கூட சுக்கிரன், இந்த சந்திரன் இதெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா பெண்கள்னால அந்த ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்டிருக்கும். அதாவது பெண்களை வந்து கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, அதனால வரக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா நான் பார்த்ததுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்புல இருக்கு. இப்போ நான் குரு வந்து ஒரு நல்ல அமைப்புல இருந்து லக்னத்தை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா 3 திருமணம் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ராகு சுக்கிரன் சேர்க்க, கூடவே சந்திரனும் சேர்க்க. அப்போ பூர்வீகத்துல அவங்களுடைய பாட்டனார் காலத்துல இருந்து அந்த பரம்பரையாவே வந்துட்டு இருக்கு அந்த தோஷங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பெண்களை வந்து அந்த குடும்பத்துல வந்து கஷ்டப்படுத்தி இருக்காங்க. அப்ப பெண்களுடைய சாபம் ஆகப்பட்ட குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா இல்லாம போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரி, இவ்வளவு சொல்றீங்களே, எப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா அதுலயே ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கு அப்படிங்கிறது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா லக்னம் பிளஸ் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா எல்லா விஷயத்திலயுமே வந்து ஒரு கொடுப்பினை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டுருச்சு, இல்ல லக்னத்திலே 7ஆம் அதிபதிக்குரிய கிரகமோ 7ஆம் அதிபதியோ சம்பந்தப்பட்டு வந்து அமர்ந்திருக்கு அப்படின்னா இவங்க தான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதாவது பொண்ணு தேடி இவங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதே வந்து பையனோட ஜாதகத்துல இருந்துச்சுன்னா பொண்ணு தேடி வரும், இதே பொண்ணோட ஜாதகத்துல இருந்துச்சுன்னா பையன் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? தேசுங்க அப்படிங்கிறாங்க. கரெக்ட்னு சொல்றாங்க, அவங்களுக்கு இருக்குங்களாமா. அதுதான் சேம் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல 7ஆம் அதிபதி வந்து உட்கார்ந்துருந்துச்சுன்னா இணை பிரியாத தம்பதியர்னு சொல்லலாங்க மேடம். சேம் கான்செப்ட் எனக்கும் தான். 7ஆம் அதிபதி 2 கூடியவர் லக்னத்துல இணை பிரியாத தம்பதியர்கள் தான். இருந்தாலும் சொல்லும் பொழுது அதாவது நம்ம தலையில ஏறி உட்காந்துக்குவாங்க. அவங்க சொல்றதான் நம்ம கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அடுத்தது அது செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம எவ்வளோ லேடிஸ் இருக்காங்க, நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ள வரும்பொழுது நம்மளுக்கான ஃப்ரீடம் கொடுக்குறாங்கல்ல மேடம், அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தான். என்னோட கணவருக்குலாம் நான்லாம் கண்டிப்பா சொல்றேங்க, நன்றி சொல்லிடுவேன். ஏன்னா அவர் வந்துட்டு நீங்க உனக்கு என்ன விருப்பப்படுதோ அதை படி, உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்னு சொன்ன காட்டிதான் நான் அந்த ஊருக்குள்ள எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இந்த அம்மாவை பார்த்தா ஜோசியர் அம்மான்னு சொல்லிதான் என்னை கூப்பிடுறாங்க. ஏன்னா இவ்வளவு சின்ன வயசுல பெரிய ஆட்கள் கூட ஜோசியக்காரம்மான்னு கூப்பிடும்போது எனக்கு நான் திரும்பி பார்த்துருவேன், வேற யாரும் பேர் சொல்லி கூட கூப்பிடுறது இல்லை, ஜோசியக்காரம்மா வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய கணவர் தான். அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். என்னதான் நம்ம படிப்பு இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஏதாவது என்ன சொல்றது முன்னேறி போகணுங்கிற ஒரு இது இருந்தாலும் அதுக்கான பெண்களுக்கு வந்து அந்த சுதந்திரம் கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா வீட்டுல கூட அது கிடைக்கிறது இல்லைங்க. உண்மையிலுமே சொல்ல போனா எங்க
அப்பாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வெளியில கூட விட மாட்டார், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதை விட என்னுடைய கணவர் வந்து நம்பி படிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கா இருக்கட்டும், மற்ற இந்த மாதிரி பேசக்கூடிய விஷயத்துக்கா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அனுப்பும்போது நம்மளுடைய முன்னேற்றம், குடும்பத்துக்கும் முன்னேற்றம், நம்மளுக்கு முன்னேற்றம், நம்மளுக்கான ஒரு பேர் இருக்கு, அதுவே நம்மளுக்கான ஒரு கேட்டகரி, அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் நம்மளுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி கணவன் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கு இது சேர்க்க இருக்கும். ரொம்ப லவபிளா இருப்பாங்க. முதல்ல அவங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இந்த செவ்வாய்க்கு இது சேர்க்க இருந்துச்சுன்னா முதல்ல அவங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள மாதிரி ஒரு நன்மையான பர்சன், அவங்கள மாதிரி நம்மளை தூக்கி விடுற மாதிரியான பர்சன் வந்துட்டு இருக்க மாட்டாங்கிற மாதிரி. ஆனா செவ்வாய் கூட அசுப கிரக சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா புரிதல் தான் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்கக்கூடாது. கேதுனா எதுவும் அற்ற நிலை அப்படிங்கிறது தான். இது எனக்கு இதை வாங்கி கொடுக்கல, அதை வாங்கி கொடுக்கல, இங்க கூட்டிட்டு போகல, அங்க கூட்டிட்டு போகல, அந்த எந்த எக்ஸ்பெக்டும் வச்சுக்க கூடாது. அவங்க என்ன செய்யறாங்களோ அதை மனசார ஏத்துக்கணும். ஒரு சின்னதா தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், அதுல விழுந்துருவாங்க. ஆனா மிகப்பெரிய விஷயங்களை செய்வாங்க. இருந்தாலும் சின்ன சின்ன லெவல்ல இருந்தே உங்களை வந்து ரொம்ப அருமையா பாத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கேது சேர்க்கை தான். நிறைய பேர் சொல்லுவாங்க செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கு, குடும்ப வாழ்க்கையை வந்து வெட்டி விட்டுரும் அப்படிங்குவாங்க. ஆனா நான் பார்த்த ஜாதகத்துல செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கிறவங்க ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்களை கடந்துதான், அந்த புரிதல்களை தாண்டி தான் அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து பார்க்கணும்னா புரிதல் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆழமான உணர்வு இருக்கும். ராகு கேதுனாலே நம்மளுக்கு வந்து பரம்பரைன்னு அர்த்தங்க. அப்ப போன ஜென்ரேஷன்ல வந்து நீங்க அவங்களுக்கு கணவன் மனைவியா தான் இருந்திருப்பீங்க. அதுல விட்ட குறை தொட்ட குறை தான் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்திருக்கும். கண்டிப்பா பாருங்க, யோசிச்சு பாருங்க. செவ்வாய் கேது, சுக்கிரன் கேது இவங்கெல்லாம் சேர்க்க இருக்கிறவங்க எல்லாம் லாஸ்ட் ஜென்ரேஷன்ல அவங்களுக்கு அவங்க தான் கணவன் மனைவியா இருந்திருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு அனுபவிக்காம விட்டதுக்கு தான் இப்ப வருவாங்க. இந்த ஜென்ரேஷன்ல அவங்களே பிறந்து அவங்களே கல்யாணம் பண்ணிட்டு அதை அனுபவிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அப்போ நன்மையா இருந்துச்சுன்னா நன்மையாகவும், தீமையா இருந்தா தீமையாகவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி சுக்கிரன் கேது சேர்க்கையும் அப்படிதான். பெண்கள் சார்ந்த ஒரு விஷயத்துல எப்படின்னா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஒரு மணி நேரம் கூட அவங்களால பேசாம இருக்க முடியாது. அவர் என்ன பண்றாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க. என்ன பண்ணிட்டு, வண்டி டிராவல்ல இருக்குதா அது புரிஞ்சுக்க மாட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கோமா அது புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒர்க்ல இருக்கோமா அது அவங்களுக்கு தேவை கிடையாது. என்ன பண்றீங்க எப்போ வருவீங்க, என்ன பண்றீங்க எப்போ வருவீங்க, இதேதான். அது ஒரு டார்ச்சர்னு கூட சொல்லலாம். ஆனா அது வந்துட்டு சுகமா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டைல் தான் செமையா இருக்கும். இந்த சுக்கிரன் கேது உண்மையிலுமே சொல்றேன்னா ஒரு மணி நேரம் கூட கேப் விட்டு இருக்க மாட்டாங்க, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பிளஸ் பாயிண்ட். அந்த மாதிரி இந்த சுக்கிரன் கேது செவ்வாய் கேது இது ரெண்டையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அனுபவ ரீதியா கொண்டு போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை வந்து சொல்லி நம்ம புரிய வைக்கணும். சம் பேருக்கு வந்து இது வந்து சுத்தமா வந்து புரியாது. என்னங்க எப்ப பார்த்தாலும் போனை பண்ணி டார்ச்சர் பண்ணா எப்படிங்க நிம்மதியா இருக்கிறது, வேலையை செய்ய முடியல, போற பக்கம் நிம்மதியா இல்லை, எப்படிங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அது அவங்களோட ஹேபிட்டே அதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய கேரக்டர் வந்து மாறும். ஏன்னா உங்களுக்கு அதுதானே கொடுப்பன. மனைவியால டார்ச்சரை அனுபவிக்கணும், அன்பு தொல்லையை அனுபவிக்கணுங்கிறது தான் உங்களுடைய கொடுப்பனை. சோ அப்படி இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி ஜாதகம் தான், அதற்கு தகுந்த மாதிரி மனைவி தான் உங்களுக்கு வருவாங்க. சரிங்களா? அப்போ நீங்க அதை அனுபவிச்சுதான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரி. இதெல்லாம் ஒரு சுகமான சுமையா நினைக்கும் பொழுது இது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானை எடுத்துக்கும். ஏன்னா அசுப கிரகங்கள்ல இருந்து ஒரு சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கும்பொழுது அவங்க யாரும் நம்ம கிட்ட வர போறது இல்லை. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப கஷ்டம் வருது, எப்ப என்னுடைய லைஃப் ஸ்டைல்ல ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு கேட்டுதான் நம்ம கிட்ட வர்றாங்க. சரிங்களா? அப்போ லக்னத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேட் மேரிட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்படியே முன்னாடி நடந்தாலும் இருதர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல இருந்தாலும் அதே இதுதான், லக்னத்துல இருந்தாலும் அதே பொசிஷன் தான். 5ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இழுத்துட்டே போகும், எப்ப திருமணம் நடக்குன்னே தெரியாது. ஏன்னா 5ல இருந்துட்டு 7ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால திருமண காலகட்டங்கள் கண்டிப்பா லேட் ஆகும். ஆனா லேட்டா திருமணம் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்ல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருதர யோகத்தை கொடுக்கக்கூடியது. காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதி சனி பகவான் லக்னத்துல போய் மேஷ லக்னத்துல நீச்சமாவார். காலபுருஷ தத்துவம் தான் ஃபர்ஸ்ட் பேசிக்.
அதை எடுத்துட்டு தான் நம்மளுடைய சார்ட்டை வந்துட்டு நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது அதுல இருந்துட்டு உங்க சார்ட்ல என்ன கொண்டு வந்திருக்கீங்க, பிளஸ் பாயிண்ட் என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சார் பேசி முடிச்சோன்னா இப்படி சொல்லுங்க, இல்லாட்டினா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க போறேன், சரிங்களா? ஒரு டைமிங் இருந்துச்சுன்னா இப்படி நீங்க கையை காட்டிக்கோங்க, அதோட நான் நிறுத்திக்கிறேன், இல்லாட்டினா நான் பாட்டுக்கு எதையாவது பேசிட்டே இருப்பேன், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்போ ஜாதகத்தை எடுத்தோடனே அவங்களுக்கு தோஷம் இருக்குதா, இருதர தோஷம் இருக்குதா, இதெல்லாம் நான் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். குடும்ப வாழ்க்கையில ஒரு குடும்பத்தை வந்து ஒற்றுமையா நடத்தக்கூடிய ஒரு பக்குவம் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம கான்செப்ட்ல எடுக்கணும். 2ஆம் இடம் சம்பந்தப்படும் போது நல்லா அவன் பொருளாதாரத்தை சம்பாதிப்பானா, நல்ல குடும்பத்தை வச்சுக்குவாங்களா, அப்படி இந்த கேள்விதான் முதல்ல கேட்கிறாங்க பேரண்ட்ஸ். வந்து இத்தனை பொறுத்தருக்கு அதெல்லாம் எங்களுக்கு இல்லப்பா, பையன் நல்லபடியா இருப்பானா, பையன் குடும்பத்தை நல்லபடியா வச்சுக்குவானா அப்படிங்கிற கேள்விதான் முதல்ல இருக்கு. அப்போ 2ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது இப்ப 2-12 சம்பந்தப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதே வந்துட்டு 12ஆம் அதிபதியோட சாரம் 2ஆம் அதிபதி வாங்கிடுச்சுன்னா குடும்பத்தையும் கூட்டிட்டு என்ன பண்ணிடுவாங்க, வெளிநாடு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அப்போ ஒண்ணு என்ன சொல்லலாம், குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் வெளிநாடு போவாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், எடுத்து சொல்லணும். சொல்லும் பொழுது அவங்களுக்கு இல்ல இடமாற்றம் ஏற்பட்டு இருக்கிற ஊரை விட்டு மறைஞ்சு வாழ்வாங்க, ஒரு மாவட்டமாவது அவங்க சேஞ்ச் பண்ணி வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் அப்படிங்கிறது உண்டு, சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதனும் சனி பகவானையும் நம்ம செக் பண்ணணுங்கிற மாதிரி. புதன் சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பத்திய உறவுகளை வந்து ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஸ்லோ ப்ராசஸாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 3ஆம் இடம் சம்மந்தப்படும் பொழுது, 8ஆம் இடம் சம்மந்தப்படும் பொழுது இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், சரிங்களா? இது வந்து பொதுப்படையான கருத்து தான். அதுவே வந்து குரு பார்வை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் நிவர்த்தி உண்டு. பொதுவாக எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு கீழே வந்து கமெண்ட்ல கல்வி ஊத்தாதீங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சிடாதீங்க, சரிங்களா? அந்த மாதிரி அப்போ பொதுப்படையான விஷயத்த மட்டும் பார்க்கக்கூடாது. உங்களுடைய பர்சனல் சார்ட்டை எடுத்து அதுல வந்து குரு பார்வை இருக்கா, 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்துச்சுன்னா திருமணத்திற்கு பின்னாடி நல்ல யோகத்தை கொடுக்கும். 7ஆம் அதிபதி குருவாயி சுக்கிரன் கூட சேர்க்கை பெற்றுட்டாருன்னா திருமணத்திற்கு பின்னாடி நல்ல சொத்து சேர்க்கை, நல்ல குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு, இது எல்லாமே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. இந்த 7ம் 5ம் பரிவர்த்தனை ஆயிருந்தாங்க, அப்படி இல்லாட்டினா 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாங்கன்னா விருப்ப திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தது உங்களுடைய பூர்வீக ரீதியா சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருக்கு பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சினி ஆக்டர்ஸ்க்குலாம் பொருந்தும். 5-7 சம்பந்தப்படும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து கலைத்துறையில ஒரு முன்னேற்றம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த காலபுருஷ தத்துவப்படி பார்க்கும் பொழுது 3, 6, 9, 12 பாவம் பார்க்கும் பொழுது பாதகாதிபதியே ஆப்போசிட்ல இருப்பாங்க. குருவுக்கு வந்து பார்க்கும் பொழுது புதன் 4 புதன் 7, 10 கூடையவரா வருவாரு, சரிங்களா? அப்போ லக்னத்திலே வந்து உட்கார்ந்துட்டாருன்னா இவர் குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தொழிலை ஏற்படுத்தக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு யோகம் வரும். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஒரு தொழில் அமையறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு, சரிங்களா? இதே வந்துட்டு மீன லக்னம் மீன லக்னத்திற்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 4, 7 கூடையவன் புதன். அப்போ மீன லக்னத்துக்கு பார்க்கும்போது 4, 7 கூடிய புதன் வந்து லக்னத்திலே என்ன செய்யறார், நீச்சம் வாங்குறாரு, சரிங்களா? அப்போ அது அந்த சார்ட்ல இருக்கா, அந்த பொசிஷன் வந்து அந்த சார்ட்ல இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல பார்க்கணும். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னத்துக்காரவங்க மனைவிக்கு சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். அதாவது எல்லா விஷயத்திலுமே, ஏன்னா மீனம்னால குரு, அப்ப அங்க வந்து குருவோட ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியா இருக்கும், சரிங்களா? அப்போ அவங்க வந்து மனைவியோட பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு நல்லா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இதே வந்துட்டு அந்த லக்னாதிபதியோ 7ஆம் அதிபதியோ உச்சமாயிருக்கிறார் அப்படின்னா அதுல ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல், சரிங்களா? அது அவங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து தான் அமையக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அதாவது கோல்சாரத்தை வந்துட்டு தள்ளிடலாம். கோல்சாரம் வந்துட்டு மேக்சிமம் பார்க்கும்பொழுது குருவோட கோல்சாரம் 1 இயர் தான் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தது சனி பகவானோடைய விஷயம் 2.5 வருட காலகட்டங்கள்.
அந்த கோல்சாரத்தை கூட நம்ம தள்ளிட்டு வந்துடலாம். அதுக்கான ஒரு கோவில் வழிபாடுகளோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஆனா நடக்கக்கூடிய தசா புத்திகளை மெயினா பார்க்கணும். அதுதான் வந்து திருமணத்துல மெயின் கான்செப்ட். நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஒரு 3 தசா அவங்களுக்கு வந்து தொந்தரவில்லாத திசையா பார்த்து திருமணம் பண்ணிக்கும் பொழுது நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைக்காக இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வேண்டுதல் வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். ஏன்னா நான் நிறைய ஜாதகத்துல பார்க்கும்பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை குலையிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தையோட ஜாதகம் சரியில்லாம இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பையன், 2வது ஒரு பையன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பையனோட ஜாதகத்துல ஓகே, அவங்களுக்கு வந்து குருவும் நல்லா இருக்கு, சூரியனும் நல்லா இருக்கு, அடுத்தது சந்திரனும் நல்லா இருக்கு. 2வது குழந்தையோட ஜாதகத்தை நான் பார்த்து சொன்னேன் அவங்களுக்கு. இந்த குழந்தையோட ஜாதகத்துல தகப்பனுக்கு இருதார யோகம் இருக்கு. அதனால நீங்க வந்துட்டு அதை வந்து எப்படி மைனஸ் பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்லலை, இவங்களுக்கே 2வது தாலி கட்டிக்கங்கன்னு தான் நான் சொன்னேன். ஆனா அவங்க அதை செய்யல. இது எப்படி குழந்தை இதுல இல்லாம இருக்கும், 2வது குழந்தை இதுல மட்டும் இருக்கும், நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி. ஆனா 1 இயர் கூட அது ஆகல. இந்த பையன் வளரவே அங்க பிரச்சனை ஆரம்பிச்சு அவங்களுடைய கணவருக்கு 2வது தரம் அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ கிரகங்கள் வந்து வலிமையா அவங்களுடைய செயல்பாடுகளை செய்வாங்க. முதல்ல அதை நம்ம பார்த்து சொல்றோம். அது அவங்களுடைய விதி கொடுப்பனை தான். அவங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போகிறதும் அவங்களுடைய விதி கொடுப்பனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். சரிங்களா? இப்போ திருமண காலகட்டங்கள் வந்து லேட் ஆகுது. சரி, பரிகாரம்னு ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கோம் இல்லையா? சரி, அதுக்கு 2 பாயிண்ட் சொல்லுவோம். பரிகாரம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டு துணி, அது வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல, சரிங்களா? அந்த பட்டு துணியில ஒரு 7 ஏலக்காய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு மாசிக்காய், அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லவங்கம் ஒரு 7 லவங்கம், பட்டை ஒரு 7. இதை என்ன செய்யணும்? ஒரு முடிப்பா கட்டிக்கணும். இதெல்லாம் வந்துட்டு வாசனை திரவியங்கள் சுக்கிரனோட ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முடிப்பா கட்டி அவங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய ஜாதகம் வைக்குவாங்க இல்லையா? ஜாதகம் பெரும்பாலும் மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய பைகள்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா என்னோட ஆபீஸ்க்கு ஒருத்தவங்க வரும் பொழுது ஒரு ஒயிட் கலர்ல வெள்ளை பையில வந்துட்டு ஜாதகம் போட்டு கொண்டு வந்து வெளியில எடுக்கும் போதே கேட்டேன், அந்த பையன் ஏதாவது நோய்வாயில இருக்கிறா அப்படியா, ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்காரா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படிங்கிறாங்க. அப்போ சகுனமும் நிமிர்த்தமும் வந்துட்டு நல்லா வேலை செய்யும். ஒரு மஞ்சள் கலர் பையில எப்பயுமே ஜாதகம் போட்டு வைங்க. அது தூய்மையான இடத்துல வைங்க. உங்களுடைய பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல வைங்க. ஏன்னா அது வந்து ஜாதகம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் கிடையாது. உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பக்குவம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்துலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த ஜாதகத்தை கிழிச்சு கொண்டு வர்றது, மடிச்சு கொண்டு வர்றது, நம்ம எழுதி கஷ்டப்பட்டு என்ன செய்வோம், ஜாதகம் இல்லைங்குவாங்க, நம்மளோட நோட்பேட்ல எழுதி இத்தனை பொருத்தம் இருக்குன்னு கொடுப்போம். வாங்கி நம்மளுக்கு நேரம் அப்படியே மடிச்சு அப்படியே கொண்டுட்டு போய் உள்ள இதை நம்ம ஒரு கட்டு பணத்தை கொடுத்தா அப்படி மடிச்சு கிடிச்சு உள்ள வைப்பாங்களா? என்ன செய்யறது? அவங்களுடைய ஜாதகத்துக்கு அந்த பணத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். நானே நிறைய பேருக்கு அந்த ஜாதகமா நீங்க பாட்டுக்கு போட்டு மடிச்சு உருட்டி எங்கேயாவது போட்டு போயிடாதீங்க, பத்திரமா எடுத்துட்டு போங்க. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிதான் மாறும். அது புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. சகுனங்கள் வந்து பார்க்கும்பொழுது நீங்க என்ன கொண்டு வரீங்களோ அதை தாங்க சகுனமா எடுக்க முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு நாரா கிழிச்சு தோலா தொங்கிதான் வரும். நான் அந்த மாதிரி ஜாதகம்லாம் வந்துச்சுன்னா முதல்ல என்ன பண்ணிடுவேன், மூடி வச்சுட்டு இதை கொண்டுட்டு போய் நல்ல முறையில வேண்டிக்கிட்டு ஒரு புனித நீர்ல விட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறமாவது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தா எல்லாத்துக்கிட்டையும் எடுத்துட்டு போய் திருமணத்துக்கு கொண்டுட்டு போய் பார்த்தீங்கன்னா ஃபேடாய் கிழிஞ்ச தொங்கும், அப்படி கொண்டுட்டு வருவாங்க. என்னங்க செய்யறது, திருமணத்துக்காக நாங்கள் அலையிறோம், ஒரு 4-5 வருஷமாவே ஜோசியர்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்குவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய இதை இதே நான் சொல்றேன் என்னன்னா, ஒரு வீட்டு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட கொடுக்குறோம், அதை இப்படி தோலா கிழிச்சு நாரா தொங்க விடுவீங்களா? அதெல்லாம் எவ்வளவு பக்குவமா எடுத்து வைப்பீங்க. ஏன்னா பரம்பரைக்கே அதுதான் உங்களுக்கு. அது போலதான் உங்களுடைய சார்ட், உங்களுடைய ஜாதகமும் அதே போலதான். சரிங்களா? அந்த மாதிரி பக்குவமா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுடைய தலையெழுத்து நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம்.
அடுத்தது ஆணுக்கு வந்துட்டு ஆண் என்ன பண்ணணுங்கிறத ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கோம். பெண்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, இதே சேம் கான்செப்ட் தான். இவங்க வந்து மஞ்சள் கலர் துணி வந்து யூஸ் பண்ணணும். மஞ்சள் கலர்ல பட்டு துணி வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? பட்டு துணியில கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சங்கிறத விட 7 ஏலக்காய் எண்ணி வச்சுக்கோங்க, 7 கிராம்பு எண்ணி வச்சுக்கோங்க, 7 பட்டை எண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு மாசிக்காய், இதை வச்சு ஒரு முடிப்பாட்டம் கட்டி இதை வந்து அவங்களுடைய பர்ஸ்லையும் அவங்களுடைய ஜாதகம் வைக்கக்கூடிய ஒரு பைகள்லையும் வச்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது இப்போ நம்ம வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லிட்டு சில விஷயங்களை எடுத்து தரோம் இல்லையா? அதுக்கு பார்க்கும்பொழுது இப்போ இவங்களுக்கு திருமணம் நடக்காத ஒரு சிச்சுவேஷன்ஸ்க்கு திருமணம் லேட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அடிக்கடி திருமண விசேஷங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றது. சரிங்களா? கோவில்களுக்கு கூட்டிட்டு போறது, கோவில்களில் போயிட்டு திருக்கல்யாண உற்சவம் பார்க்கறது. சரிங்களா? சாமியோட திருமணத்தை பார்க்கறது, அங்க வந்து கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை நீங்க வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கே வந்துட்டு ஒரு அன்னதானம் கொடுக்கணும்னு ஏற்பட்டுச்சுன்னா அன்னதானம் கொடுங்க. உங்களால என்ன முடிஞ்சிச்சோ அதை செய்யுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா வந்து திருமண தடை நிவர்த்தி ஆகும்ங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? இப்போ இதுவரையில் எனக்கு வாய்ப்பளித்து நாடி சரவணன் ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி தெரிவிச்சு கொள்கிறேங்க. அதே போல இந்த வாய்ப்பை ஏற்படுத்துறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. சார் ரொம்ப மெனக்கிட்டு செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் வர்றதை ஷேர் பண்ணி விடுங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நன்றிங்க. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக இந்த செவ்வாய் கூட கேது சேரும்போது, அதே மாதிரி சுக்கிரன் கூட ராகு கேது சேரும்போது அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்பவுமே உண்மையான விஷயங்கள். நிறைய ஜாதகத்தில் நம்மளுமே பார்த்து உணர்ந்து இவங்க பேசும்போது அங்கே ஆப்போசிட்ல உட்காந்து நமக்கே சிரிப்பு வந்துருச்சு. எங்கள் எல்லாரோட இதுலேயும் ஜாதகத்தை பார்க்குறோம் இல்லைங்களா, கிளைண்டோட இதில் பார்க்கும்போது இவங்க சொல்லும்போது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. சரிங்களா? அப்படிதான் இருப்பாங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒவ்வொரு கிரகம் கூட செவ்வாய் சுக்கிரன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவங்க கூட யார் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கை துணையோட கேரக்டரே இருக்கும். அதுல இன்னொன்று சொன்னாங்க பாருங்க, 7ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா அப்படிங்கிறது, அது நிறைய பேருக்கு லைஃப்ல அது இருக்கு. சரிங்களா? அதாவது மேடம் வந்து திருப்பூர்ல இருக்காங்க. திருப்பூர்னா பயங்கரமான சிட்டி. ஆனா மேடம் இருக்கிறது அதுல ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு ஏரியா, ரொம்ப ரொம்ப கிராமம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல தான் இருக்காங்க. அந்த ஊருக்கு நானும் ஒரு டைம் போயிருந்தேன் மேடத்தோட ஆபீஸ்க்கு இன்வைட் பண்றதுக்காண்டி. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாட்டிமா வந்திருந்தாங்க, திருச்சியிலேருந்து வந்திருந்தாங்க. இவங்களோட ஸ்பீச் கேட்டுட்டு ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு திருச்சியிலேருந்து வந்திருந்தாங்க. அப்போதான் இவங்களை பத்தின டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிச்சு. எந்த அளவுக்கு வரக்கூடிய கிளைண்ட் மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ இன்வால்மெண்ட்டா அவங்க ஜாதகத்தை வந்து அப்படியே அது என்ன சொல்லுவாங்க, நுணுக்கமா ஆராய்ஞ்சு பலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுலயும் அந்த பரிகாரம் சொல்றதுல மேடம் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாவே இருக்கிறாங்க. இந்தந்த கோயிலுக்கு போகணும், அதுவும் எந்தெந்த நாளுக்கு போகணும், எந்தெந்த மாதிரி நட்சத்திரத்துல போகணுங்கிறது முதற்கொண்டு அக்யூரேட்டா சொல்லுவாங்க. மேடம் வந்து இங்க பேசினதுங்கிறது எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு. இவங்க சொன்ன தகவல்கள் நம்ம மனிதநாடி நேயர்களுக்கும் பயன் தந்ததா இருக்கும்னு நம்புறேன். நம்ம வந்திருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கும் பயனளிக்குங்கிறத நம்புறேன். மேடம் அடுத்தடுத்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து கலந்துக்கணும், உங்களோட கருத்துக்கள் சொல்லணும் மேடம். ரொம்ப நன்றி மேடம். சரிங்களா? கால் மேடம். சரி.